வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற பாலமேட்டில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. அடங்காத காளைகளை அசால்ட்டாக அடக்கி பரிசுகளை வெல்லும் காளையர்கள். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் டங்ஸ்டன் எதிர்ப்பு முழக்கம். அரிட்டாப்பட்டியை காப்போம் என்ற வாசகத்துடன் பதாகை. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை காண வருகை தந்த வெளிநாட்டினர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை கண்டு உற்சாகம். காளையின் பெயரை அறிவித்ததும் நடுங்கி போய் கேலரி மேல் ஏறிய வீரர்கள். ஒரே பார்வையில் பாலமேட்டை குலை நடுங்க வைத்த காளை. பாலமேடு ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து வரும் காளைகள். தன் மீது ஏறி தழுவிய மாடுபிடி வீரரை தூக்கி வீசி பந்தாடிய காளை செல்வா. பாலமேடு ஜல்லிக்கட்டில் தன்னை நெருங்கிய அனைவரையும் தூக்கி வீசிய காளை. மாடுபிடி வீரர்களை சுற்றி தெறிக்க விட்டு பரிசை குவித்த காளை. பாலமேடு ஜல்லிக்கட்டில் காளைகளுக்கு வண்ணப்பொடி மலர் மாலை அணிவித்து அழைத்து வர உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. விதிகளை மீறி மாட்டின் உரிமையாளரை கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. அவரை பிடிங்க, அந்த பிரவுன் கலர் சட்டை பிடிங்க. அங்க வந்தோடனே பிடிங்க, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. இந்த சுற்றில் கடைசி மாடு வருகின்ற மாட்டுக்கு திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் மாடுபிடி வீரர்கள். பொங்கல் தொடர் விடுமுறை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மாட்டுப் பொங்கலையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நெல்லை அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியை பார்வையிட அனுமதி. மாட்டுப் பொங்கலையொட்டி சேலம் விநாயகம்பட்டி பகுதியில் பொங்கலிட்டு விவசாயிகள் உற்சாகம். வேளாண்மைக்கு உதவியாக உள்ள கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாட்டம்.
மாட்டுப் பொங்கலையொட்டி கோடியக்கரை கடற்கரையில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்காததால் மீனவர்கள் மகிழ்ச்சி. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மரியாதை. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் 10 பேருக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்டோர் பெயர்களில் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருதை காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலுவுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவள்ளுவர் விருது புலவர் விருது பெற்றது குறித்து நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தனிப்பட்ட முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பெருந்தலைவர் காமராஜ் விருதை பெறுவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவின் கிராமிய கலைஞர்களின் ஒருநாள் ஊதியம் தலா 5000 உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள இறைச்சி கூடங்களை இன்று மூட உத்தரவு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. அரசியலில் முதன்முறையாக நேரடியாக பெரியாரை எதிர்த்த சீமானுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி பாராட்டு. சீமான் பேசுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது எனவும் துக்ளக் இதழின் 55வது நிறைவு விழாவில் பேச்சு. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுறேன். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. அதை பத்திரிகை துறையில உடைச்சதுச்சோ இப்ப சீமான் அரசியல்ல உடைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்லது. எந்த ஒருவரையும் எடப்பாடி பழனிசாமியிடம் அரசியல் தலைவருக்கான நோக்கம் இல்லை, பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும். 2021 வந்த வாய்ப்பை தவறவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து. சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை. எல்லா அரசியல் தலைவரோடும் நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் குற்றங்கள் 2 மடங்கு அதிகரிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலவீனமான தலைவர் எனவும் ஆடிட்டர் குருமூர்த்தி விமர்சனம். திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும். திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினருடன் தவேகாவினர் சந்திப்பு. விவசாயம் பயிரிடப்படும் விவரம், நீர்நிலைகள் குறித்து கேட்டறிந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு 3வது நாளாக திரிவேணி சங்கம பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள்.
கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடி கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகள் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர். 2 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ராஜ்காட்டில் இன்று நடைபெறுகிறது கடைசி போட்டி. சென்னை IITயில் முதுகலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர்கள் கைது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை கைது செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி கோப்பையில் ரிஷப் பந்த். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணிக்காக களம் இறங்குகிறார்.